தலம் 360ல சைன் அப் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. கண்டினியூ வித் கூகுள், உங்கள் கூகுள் ஐடியை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுறது. இன்னொன்று வந்து இமெயில் அட்ரஸை டைரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணுறது. இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு சென்ட் லாகின் கோட் கொடுங்க. உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. இப்போது நம்ம ஸ்டுடியோ ஓனர் ஃப்ரீலான்சர் ஃபோட்டோகிராஃபி 2 இருக்கும். அதில் நம்ம ஃப்ரீலான்சர் ஃபோட்டோகிராஃபி செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வந்து நான் ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்போசிங் போகிறேன். ஸோ அதில் நான் தான் ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபி கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் டே ப்ரைஸ் எவ்வளோ, ஆஃப் செஷன் ப்ரைஸ் எவ்வளோ, இது 2 என்ட்ரு பண்ணுறேன். வேறு ஏதாவது சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்பம் டிசைனிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆல்பம் டிசைனிங் கிளிக் பண்ணிவிட்டு அதோட காஸ்ட்டு ஒரு ஷீட்டுக்கு எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுறேன்றதை போட்டுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது நம்ம என்ன கேமரா யூஸ் பண்ணுறோமோ அந்த மாடல் செஷன் மாத்திரம் கெனானில் நான் EOS யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம லென்ஸை செலெக்ஷன் பண்ணோம். கெனானில் 85mm 1.8 50mm 1.8 சிக்மாவில் 35mm 1.4 ஆர்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதையும் நான் செலெக்ஷன் பண்ணிட்டு ஆல்பம் டிசைனிங்கில் நான் வந்து ஆல்பம் டிசைனிங்கை செலெக்ஷன் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்மார்ட் ஆல்பம் யூஸ் பண்ணி நான் ஆல்பம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம லைட்டிங் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லணும். ஏரி 200 ப்ரோ ஒன்று வச்சுருக்கேன். SK 402 வச்சுருக்கேன் கோரக்ஸில். இப்போ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போது நம்ம ஃபோன் நம்பரை டைப் பண்ணணும். இப்போ நம்ம ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம ஸ்ட்ரீட் அட்ரஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறம் பின்கோடு ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ நம்ம நேம் வந்து ஃபுல் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கொடுத்துட்டு போர்ட்ஃபோலியோ URL இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறோம். அவ்வளோதான், நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. சிம்பிளி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.